ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான அவருடைய வார்த்தை ஆகிய வேத புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலே ஒரு சின்ன முக்கியமான கருத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்பதுதான். குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். இது ஒரு வேத சத்தியம்தானா? குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணுமா? அது வேதத்தில் வேதபூர்வமானது தானா? இஸ் இட் பிப்ளிக்கல்? இஸ் இட் ரைட்? இது கட்டாயம் செய்யணுமா? செய்கிறதுனால பிரயோஜனம் இருக்கா? செய்யாமல் விட்டுட்டா என்ன? ஏன் அறிக்கையிடணும்? ஆண்டவர்கிட்டே அறிக்கையிட்ட பத்தாதா? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு இந்த நாளில் நமக்கு அநேகமாக கர்த்தருடைய ஆவியானவர் விடை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியையும் நம்ம சேர்த்து வாசிப்பது தான் பொருத்தமாக இருக்கும். ஆகவே 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 சேர்த்து வாசித்தலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். வியாதி எல்லாருக்குமே வரும், விசுவாசிகளுக்கும் வரும், கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கும் வரும். இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்த லாசருவும் வியாதிப்பட்டிருந்தான். ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டுக்கு வெளியில் குப்பை கொட்டுற இடத்துல இருந்த அந்த லாசருவும் அவன் நிறைய பருக்கள் நிறைந்தவனாய் அந்த பணக்காரனுடைய வீட்டிலிருந்து கொண்டு போய் தூக்கி எறியப்படுகின்ற வீசப்படுகின்ற எச்சி இலைக்கு அவன் நாய்களோடு போட்டியிட்டு கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் மரித்தபோது தேவதூதர்கள் வந்து அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக வியாதி விசுவாசிகளுக்கும் வரும். வியாதி சின்ன 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 கஷ்டங்கள் சரீரத்தில் வர்றது போக சில நேரம் நம்மை வியாதி படுக்கையில் வைத்து விடுகிறது. அப்படி படுக்கைக்கு போகக்கூடிய அளவுக்கு அல்லது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நம்முடைய திறமைகளுக்கு மிஞ்சி போய் கொண்டிருக்கிறது என்று நாம் உணர்வோமானால் சபையின் மூப்பர்களை வரவழையுங்கள். உங்களுடைய ஸ்தல சபையின் மூப்பர்களிடம் அதை சொல்லுங்கள், ஊழியரிடம் சொல்லுங்கள், முதிர்ச்சியான தேவ பிள்ளைகளிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்காக ஜெபியுங்கள் என்று நீங்கள் மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஊழியரை நீங்கள் அழைக்க வேண்டும். ஊழியருக்கு சபைக்குள்ளே, சலசபையின் ஊழியருக்கு அந்த சபைக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுவார். அந்த ஊழியருக்கு சும்மா போய் ஜெபம் பண்ணுறது மட்டுமல்ல, ஏன் ஊழியர்கிட்ட நீங்கள் சொல்லணும்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவர்களை ஆராய்ந்து பார்க்கும்படி செய்வார், ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வார், அவர் ஆலோசனைகள் சிலவற்றை வழங்குவார், அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு உங்களை நடத்துவார், அவர் உங்களை வேத சத்தியத்தின் வழியிலே உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். சும்மா போய் கையை நீட்டி ஜெபம் பண்ணிட்டு வர்றதில்லை. அதனால நீங்கள் ஊழியரை அழைக்க வேண்டும், மூப்பர்களை அழைக்க வேண்டும். ஆக நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு நீங்களும் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த ஊழியருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவனுக்காக அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் சுகம் கொடுக்காது, ஆனால் கர்த்தருடைய நாமத்திலே எண்ணெய் பூச வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசுங்கள். இயேசுவின் நாமம் பெரியது, எண்ணெய் அல்ல. ஆனால் எண்ணெய்க்கு சுகமாக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. எண்ணெய் மட்டும் சுகம் கொடுக்காது. சுகம் பொதுவாக ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும்
ஆரோக்கியம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அவரை அன்றி ஒரு அணு கூட அசையாது. நீ என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி. சில நேரங்களில் மருந்தின் மூலமாக ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், மாத்திரைகள் வழியாக ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், எண்ணெயின் வழியாகவும் சுகம் கொடுக்கலாம். ஆனால் சுகம் கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகம் பெறுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு சுகம், ஆரோக்கியம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. ஆக அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவர். அவர்கள் எண்ணெய் பூசி, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், ஊழியருக்கு விசுவாசம் இருக்கவும் வேண்டும், நோயாளிக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும். பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பல இடங்களில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 12 வருஷம் உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு பெண், எப்படியாகலும் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆணையே தொடக்கூடாது என்று அவருடைய சமூகத்தில் வரைந்து வைத்திருக்கும் பொழுது குனிந்து மறைந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அவளுக்குள் வந்தது. அவள் அந்தப்படியே போய் குனிந்து எப்படியோ நகர்ந்து போய் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டபோது அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. ஆக விசுவாசம் நோயாளிக்கு வேண்டும், அதே நேரத்தில் ஊழியருக்கும் வேண்டும். சில நேரங்களில் அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு படுக்கை திமிர்வாதக்காரனை உள்ள இறக்கும் போது அவனுக்கு ஒரு விசுவாசமும் இல்லை. ஆனால் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து போடு சொன்னார். ஆக மற்றவர்களுக்கும் விசுவாசம் வேண்டும், ஜெபிக்கிறவர்களுக்கும் விசுவாசம் வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஓஹோ, அது ஒரு பகுதி, அது ஒரு கட்டம். அதோடு முடியுமானால் வெல் அண்ட் குட், நல்லது, உனக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது அடுத்த கட்டம். சதானா, நீ பாவத்தை ஒருவேளை பாவத்தினால் வந்தால் உன் வியாதி உன் வியாதிக்கு பாவம் காரணமாக இருக்குமானால் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். இதுக்கு தான் ஊழியரை கூப்பிடுறீங்க, இதுக்கு தான் மூப்பரை நீங்கள் கூப்பிடுறீங்க. அவங்க வர்றாங்க, அவங்க உணர்த்துறாங்க, அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு உங்களை நடத்துகிறார்கள். நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ளலாம். இது இன்னொரு கட்டம். வியாதி எப்போதும் பாவத்தினால் வராது, பாவத்தினால் வருகிறது என்று சொல்லவில்லை. வியாதி நமக்கு எப்போதும் வரலாம். பல விதங்களிலே சாப்பிடுகிற உணவு, அதில் சேர்க்கக்கூடிய கலர்பொடியை பற்றி இப்போ நிறைய பேசுகிறாங்க. மஞ்சள், நீங்கள் மஞ்சளில் நிறைய கலப்படம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மிளகாய் தூளில் கலப்படம் இருக்குது, அதில் சேர்க்கக்கூடிய கலர் தூள்கள் நமக்கு கேன்சரை வர வைக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். டீ குடிக்கிறோம், நிறையா டீ தூளில் நிறைய கலப்படம் சேர்க்குறாங்க, அதனால சேதம் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் உபயோகிக்கக்கூடிய மிளகு, அதில் பப்பாளி விதையை போட்டுடுறாங்க. நிறைய கலப்பு நிறைய சேர்க்குறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே மருந்து தன்னுடைய விஷத்தின் வேகத்தினால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே உரங்கள் அநேகம் விஷம்தான். ஆக இவைகளில் உருவாக்கப்படுகின்ற உணவுகளை நாம் இப்பொழுது உட்கொள்வதனால் வியாதி வரலாம். எனக்கு அறிமுகமான ஒரு அம்மையார் இருந்தார்கள். அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்தவர்கள், ப்ரொஃபஸராக இருந்தார்கள். அவர்களுக்கு கேன்சர் வந்திருந்தது, தொண்டையில் கேன்சர். அந்த கேன்சர் புகை பிடிக்கிறவர்களுக்கு மட்டும் வருகிற விதமான கேன்சர். அவங்க புகை பிடிக்கவே இல்லை, ஆனால் அவங்க எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தவங்க. ஆனால் கேன்சரில் அவர்கள் மரித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் பிடிக்கலை, ஆனால் புகை பிடித்தவர்கள் விட்ட புகையை அவர்கள் சுவாசித்திருக்கலாம். அதுக்காக வேகமாக போய் எல்லாம் சுவாசிச்சாங்கன்னு இல்லை. பொது இடங்களில் எவ்வளவு பேர் இன்றைக்கி புகைக்கிறாங்க தெரியுமா? பொது இடங்களில் எத்தனை பேர் இப்படி குடிச்சு எத்தனை பேருக்கு வரக்கூடாத வியாதியை அவங்க வர வச்சிடுறாங்க. இவங்களுக்கு வர்றதில்லை, புகை விட்டவங்களுக்கு வரல, அந்த புகையை சுவாசித்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. எல்லா வியாதியும் நம்முடைய பாவத்தினால் வரவில்லை.
இயற்கையினுடைய பல்வேறு விதமான பாதிப்புகளால் நமக்கு ஏற்படலாம். ஆனால் சில வியாதி நம்முடைய பாவத்தால் வருகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். ஏன் நீடிக்கிறது? ஆண்டவர் எப்போதும் மருந்தினால் சுகம் கொடுக்க ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே கேளுங்கள், ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு ஏன் நீடிக்கிறது? கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறீர்? நான் எதை சரி செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பாருங்கள். யாராவது உங்களுக்கு ஒரு நாத்தானை கர்த்தர் அனுப்பினால் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்போராட்டத்துக்குள்ள ஈடுபடாதீங்க. இவர் வந்தாலே இப்படித்தான் பேசுவாங்க, நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து பாவங்களை அறிக்கையிடுங்கள். மூன்றாவது ஒரு கட்டத்துக்கு நாம் போகிறோம். அடுத்து என்ன தெரியுமா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு பாருங்க, இன்னொரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. சரீர சுகத்திற்கு மேலாக இன்னொரு சுகம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு என்ன வேண்டும்? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். சரீர சுகம் மாத்திரம் அல்ல, நமக்கு மனதளவிலும் நம்முடைய ஆத்மாவிலும் நமக்கு சுகம் தேவை. உங்களுடைய ஆத்மாவிலே உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும். சில நேரம் நீங்க சரீரத்திலையும் விடுதலை அடையாம ஆத்மாவிலையும் சொஸ்தமடையாம நீங்க இருப்பீங்க. 38 வருஷம் வியாதியா இருந்த ஒருத்தன் பெதஸ்தா குளத்தின் பக்கத்தில் படுத்திருந்தான். இயேசு அங்கே போனார். அங்கே ஜனக்கூட்டம் நிறையா இருந்துச்சு, பண்டிகை நேரம். அதனால் அவனை படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னார். அவனும் இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிடவோ நன்றி சொல்லவோ நேரம் எடுத்துக்கிடாம அவன் படு போயிட்டான். இயேசு விலகி இருந்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் தேடி இருக்கலாம், அவன் போயிட்டான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன? அடுத்த ஓய்வு நாள், அடுத்த வாரத்தில் அவன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறான். இயேசுவும் அதே ஆலயத்திற்கு போயிருக்கிறார். இவன் ஓடி போய் பார்த்து இவர் தானே எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு அவன் கேட்கல. இயேசு அவனை தேடி சென்றார். உள்ள வந்திருக்கிறான். இயேசு அவனை தேடி சென்று ஒரு வார்த்தை சொன்னார். இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். இனி பாவம் செய்யாதே. பாருங்க, இங்கே தான் அடுத்த ஒரு சுகம் கிடைக்கிறது. அவனுடைய ஆத்மாவுக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு அவனை சந்திக்கிறார், அவனோடு கூட பேசுகிறார். 10 குஷ்டரோகிகள் ஒரு கூடாரத்தில் இருந்தாங்க. அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருத்தன் மட்டும் குஷ்டரோகம் இவனுக்கு தான் வரணும் அவனுக்கு தான் வரணும்னா வந்துச்சு. அந்த காலம் பாருங்க, குஷ்டரோகம் நிறையா. குஷ்டரோகிகளுடைய கூடாரம். அதில் ஒருத்தன் சமாரியன். 10 பேர் இயேசுவை பார்த்து ஆகா பயங்கரமான சத்தம் போட்டாங்க, அபாய குரல் எழுப்புனாங்க. இயேசுவே எங்களுக்கு இறங்கும். இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காமிங்க. அவங்க ஊருக்கு ஓட ஆரம்பித்தாங்க. அங்கே போய் காமிக்கிற போகிற வழியிலே சுகமாயிடுச்சு. சுகமான உடனே மற்ற 9 பேரும் போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் திருப்பி வந்தான். பாதி வழியிலேயே திரும்பி இயேசுவிடம் வந்தான். இயேசு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. 1லேருந்து 2 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம், 1 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம். திரும்பி வந்து பார்த்தா இயேசுவை கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப நன்றின்னு சொன்னான். இயேசுநாதர் அவனுக்கு சொன்னார், சோமானவங்க 10 பேர் அல்லவா, மிச்சம் 9 பேர் எங்கேன்னு கேட்டுட்டு அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். நீ சுகமாயிரு, நீ ஆரோக்கியம் அடைந்துரு என்று திரும்பவும் சொல்லுகிறார். இவனுக்கு 2 சுகம். ஆண்டவர் கொடுத்த ஓடும்போது கிடைச்ச சுகம், அதெல்லாமல் இயேசுவிடம் வந்த ஒரு பெரிய ரட்சிப்பு என்னும் பெரிய சுகம். இங்கே நீங்கள் கவனிக்கணும், இந்த ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் சுகம் வேணும். சில நேரம் இந்த வியாதி நீடிக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும்னு சொன்னேன். இங்கே ஒரு வார்த்தை இன்னொன்று கூட சேர்த்து கொடுத்துருக்கு. நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. நல்லா கவனிங்க, சில நேரம் நீங்கள் செய்த பாவத்தினால் உங்களுக்கு வந்த வியாதி, அந்த வியாதி ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டாலும் சுகமாகாது. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், சுகமாகாது. அப்படியானால் என்ன செய்யணும்? இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் அறிக்கையிட வேண்டும் ஒருவருக்கு ஒருவர். பாவம் என்றாலே அடிப்படையாய் தேவனுக்கு விரோதமானது. எல்லா பாவமும் தேவனுக்கு விரோதமானது.
பாவம் எதெல்லாம்னு சொல்லி கொடுத்தவர் அவர்தான். பாவம் செய்யாத அப்படின்னு சட்டம் போட்டவர் அவர்தான் இல்லையா? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது அவர்தான். அந்த பொய் எங்க சொல்லாத, நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால் பொய்களை களைந்து உண்மையை பேசுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பொய் பேசுகிறோம், பார்க்குற இடத்துல எல்லாம் பொய் தான் பேசுகிறோம், அம்பிட்டு வரையிட்டையும் பொய் பேசுகிறோம். எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை அவங்க சூழ்ச்சியில் தள்ளிடுவாங்க, அதனால் நாம் ரொம்ப சூழ்ச்சியாக நடந்துக்கணும்னு சொல்லி பொய் பேசிக்கிட்டே வர்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறபடினால் நீங்கள் பொய்களை களைந்து உண்மையை பேசுங்கள், மெய்யை பேசுங்கன்னு சொல்லியிருக்கு. எபேசியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் கடைசியில் உண்மையை பேச சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல? பொய் பேசுகிறோம். சில நேரங்களில் சொந்த மனைவி இடத்துல நிறைய பொய் பேசுகிறோம், கணவன் இடத்துல பொய் பேசுகிறோம், எல்லா இடமும் பொய் பேசுகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் பார்த்து ஒரு நடவடிக்கை எடுப்பாரானால், நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒருவேளை சுகம் கிடைக்காது, ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணாலும் சுகம் கிடைக்காது, ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டீங்க, ஒருவேளை அதனாலேயும் சுகம் கிடைக்காது. அப்போ என்ன செய்யறது? ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம சிலரோடு ஒப்புரவாகாமல் உங்களை பிடிச்ச பீடை போகாது. உங்களை பிடிச்ச பீடை போகணும்னா நீ யாருக்கு விரோதமாக ஆண்டவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டால் பத்தாதுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டால் பத்தாது. எல்லா பாவமும் ஆண்டவருக்கு விரோதமானது தான் என்றாலும் பிறருக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களானால், நீங்கள் ஒருத்தரை நோகடிச்சிருக்கீங்க, தொடர்ச்சியாக நீங்கள் ஒருத்தரை ரொம்ப துக்கப்படுத்தியிருக்கீங்க, பொது இடத்துல வச்சு அவங்கள அவமானப்படுத்தியிருக்கீங்க, சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க, அவங்கள வேதனைப்படுத்தியிருக்கீங்க, அவங்கள துக்கப்படுத்தியிருக்கீங்க, அவங்க மனசை புண்படுத்தியிருக்கீங்க. என்ன செய்யணும்? கர்த்தரோட மட்டுமல்ல மனிதரோடையும் நீங்கள் போய் ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாகாமல் உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்காது. இது ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய வழி. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஒப்புரவாகுங்கள். இந்த ஒரு ஊழியமாக ஆண்டவர் வச்சிருக்கார். தேவனோடு மட்டுமல்ல, நமக்கு மனுஷரோடு. நான் தான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டுட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம அறிக்கையிட வேண்டும். தேவனிடத்தில் அறிக்கையிடுறோம், சரிதான். அதுபோல மனுஷரிடத்திலும் அறிக்கையிட வேண்டும். இது ஒரு பொதுவான உண்மை. வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே பார்வோனை சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலைக்காக அவர் போராடுறார். அப்படி போராடும் போது அவர் விடமாட்டேன்ட்டாரு, அந்த ஜனங்களை ரொம்ப வதைக்கிறாரு. அந்த வதைப்பினால ஆண்டவர் கடைசியாக 10 விதமான வாதைகளினால் எகிப்தியரை வதைக்கிறார். இப்படி வதைக்கும் போது ஒரு கட்டத்தில் 10ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10-16 இது கடையில் நிறைய வாதைகள் ஆயிடுச்சு. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன். உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார். எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, குற்றங்களை அறிக்கை இடுகிறார். நான் கர்த்தருக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன் அறிக்கையிடுறார் பார்வோன். இந்த சாவை தயவு செய்து என்னை விட்டு விலக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதன்படி அவங்க வேண்டிக் கொண்டாங்க. அந்த வாதை நீங்கியது. அதற்கு அடுத்து கடைசியாக இன்னொரு வாதை வந்தது. அவனுடைய இருதயம் கொஞ்ச நேரத்தில் கடினப்பட்டது. அடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்ற உண்மையும் வருகிறது. ரெண்டும் உண்மைதான். அவன் கடினப்பட ஆண்டவர் அவனுடைய கடினத்துக்கு விட்டு விட்டார். அடுத்த தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படி பார்வோனையே பயன்படுத்தி கொண்டார். எகிப்தில் உள்ள எல்லா தேவர்கள், அவங்களுடைய சம்பிரதாயங்கள், அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை அடித்து உடைப்பதற்கு தேவனுடைய வல்லமை மூலமாய் அவர் வெளிப்பட்டார். ஆக நீங்கள் கவனிக்கிறோம், லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ அறிக்கை செய்கிறாங்க. லேவியராகமும்
26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். என்ன செய்யணுமா? பாவங்களை அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்க தேவனிடத்தில் அறிக்கையிடுறீங்க, அது மட்டும் போதாது. சில நேரங்களில் யாருக்காவது விரோதமாய் நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களானால், அவங்கள துக்கப்படுத்தியிருந்தீங்க, அவங்கள வேதனைப்படுத்திட்டீங்க, அவங்கள பொது இடத்துல வச்சு பேசிட்டீங்க, அவங்க மனசில் அது நின்று நிலைத்து கொண்டிருக்கும். என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இருந்தாலும் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து கொண்டே இருக்கும். இவங்க இப்படி பேசலாமா? சரி, அவங்க பேசுனது சரி, ஆனால் இவங்க பேசலாமா? இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க ஆண்டவரை தேடுறாங்க, இவங்க முதிர்ச்சி உள்ளவங்க, இவங்க பெரியவங்க, அவன் சின்ன பையன், அவன் பேசுனான்னு இவங்க பேசலாமா அப்படின்னு சில நேரங்களில் உங்கள் மேலே கேட்குறது நியாயமாக இருக்கும். உங்கள்கிட்ட தரத்தை உயர்வாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு உயர்ந்த தரம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் போது நீங்கள் செய்தது தவறாகவே இருக்கும். நீங்கள் அதை அவர்களிடத்தில் போய் அறிக்கையிடணும். உங்களுக்கு ஒரு மனத்தாழ்மை வரணும், மனத்தாழ்மை வேணும். சகோதரா, சகோதரி, நான் உங்களை இன்ன மாதிரி இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு இடத்துல பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பேசினதுனால தான் நான் பேசினேன்னு சொன்னால் நீ ஒத்துக்கொள்ளவில்லை. இங்கே எழுதியிருக்கு பாருங்க, நீ அறிக்கையிடுறது மட்டும் இல்லை, ஒத்துக்கொள்ள வேண்டும். தங்களை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். தாவீது ஆண்டவரிடத்தில் பத்சேபாளிடத்தில் பாவம் பண்ணிட்டாரு. ஒரு பெண்ணுக்கிட்ட இன்னொரு மனுஷனுடைய மனைவியை தவறாக எடுத்துக்கிட்டாரு. எடுத்தது மட்டும் இல்லை, அவனையும் ரகசியமாக கொலை பண்ணிட்டார். அது ஒரு அரசியல் கொலை. ரொம்ப தந்திரமாக செஞ்சார் அந்த கொலையை. அப்புறம் உரியா இறந்து போயிட்டார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு உணர்த்தின போது பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் செய்ததெல்லாம் நியாயம், எனக்கு நீர் அனுமதித்த அத்தனை தண்டனைகள், அத்தனை தீமைகள் நியாயமானது, நீர் நீதி விளங்க இதை செய்திருக்கு, நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மற்றவங்கள்ட்ட போய் தப்பிதத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது, நீங்கள் இப்படி பேசுனீங்களா, அதனால தான் நான் பேசிட்டேன்னு கேட்டால் அது சரியல்ல. அவங்க பேசுனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது, அதை பேசவே கூடாது. அந்த இடத்துல நான் பேசுனது தப்பு, நீங்கள் பேசியிருந்தாலும் நான் பேசியிருக்கக்கூடாது, இதை நான் பேசுனது தான் தப்பு, என்னை தயவாய் மன்னித்து விடுங்கள் என்று நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகித்தான் ஆகணும், இல்லைன்னா அது மன்னிக்கப்படாது. நீங்கள் உங்கள் வேதனையில் தொடருவீர்கள். நீங்கள் சுஸ்தமடையும்படி உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வேதாகமத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. 21 கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது இல்லையா? 21:7 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5வது வசனத்தில் பாருங்கள், ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. என்ன உணவு? அற்பமான உணவு. எதை சொன்னாங்க? வானத்தின் தேவதூதர்கள் புசிக்கிற அப்பத்தை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார். பரலோகத்தில் டாய்லெட்லாம் கிடையாது தெரியுமா? ஹலோ ஏகை 66 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது என்னங்க நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறாங்க? இவங்களுக்கு கொடுத்த அப்பம் எங்கே உள்ள அப்பம் பாருங்க, அது விசேஷமானது. எப்படி உடம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஆகாரத்தை இந்த ஜனங்கள் என்னன்னு சொல்கிறாங்க? ஒன்றுக்கு ஆகாத சும்மா இந்த இதையே கொடுக்குறாங்க.
அப்படின்ட்டாங்க. இந்த அற்ப உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனாலே ஜனங்கள் மோசையினிடத்தில் போய் அறிக்கையிடுறாங்க பாருங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். ஹலோ, கர்த்தரிடத்துல மட்டும் கேட்டா பத்தாது, சம்பந்தப்பட்டவர்களோடு கூட போய் நீங்கள் கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்டவங்களோட நீங்கள் யாரை பேசுனீங்களோ, யாரையோ நீங்கள் இழிவாக பேசுனீங்கல்ல, அவங்கள்ட்ட கதையை கட்டி விட்டீங்க, அது அப்படியே கதையாயிடுச்சு, நிஜமாக போல மாறிடுச்சு. அதை நீங்கள் நல்லா யோசிங்க. அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். யார் மேலேயோ நீங்கள் அபாண்டமாக பேசிட்டீங்க, எதேதோ நீங்கள் கடந்து போக வச்சிட்டீங்க, ஒலிபரப்பாக்கிட்டீங்க. மன்னிப்பு கேளுங்க. உங்களை தாழ்த்தி போய் நான் இப்படி உங்களை பற்றி தவறாக பேசிட்டேன், உங்கள் நல்ல பேரை கெடுக்கும்படி நான் நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. கேட்க வேண்டும். பாருங்க, கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். இது வேணும். ஒருவரிடத்தில் ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். தேவை. இப்போ சில விஷயம் நம்ம பப்ளிக்காவே எல்லாருக்கும் சொல்லியாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கில்காலில் பாளையம் இறங்கினாங்கன்னா அவங்க கூடாரம் போட்டு தங்குனாங்கன்னு அர்த்தம். அங்கே இருந்தாங்க. அங்கேருந்து நேர எரிகோவுக்கு எதிராக போனாங்க. எரிகோ பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. யுத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல் அற்புதமாக பிடிச்சிட்டாங்க இல்லையா? அது பிறகு இந்த தோரணையிலேயே ஆயி பட்டணத்தை பிடிக்கணும். ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும்போது தோற்று போனாங்க. அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை பிடிச்சி மூக்கை அறுத்து, காதை அறுத்து, தாடியை ஒரு பக்கம் சிரைச்சி, வஸ்திரத்தை எல்லாம் தாறுமாறாக வெட்டி அவமானப்படுத்தி வேற விட்டுட்டாங்க. நிறைய பேரை அடித்து கொண்டு போட்டாங்க. என்னடா இவ்வளவு நம்ம அவமானப்பட்டு வந்துட்டோமே, இந்த செய்தி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டால் நம்ம இனி எப்படி இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது, எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஈஸியாக துரத்தி விட்டுருவாங்களேன்னு சொல்லி யோசுவாட்ட ரொம்ப அழுதாங்க. யோசுவாவும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதாரு. ஆண்டவர் கேட்டார், ஏன்டா சும்மா நேரத்தை போக்குற, அழுது எல்லாரும் கடந்து உபவாசம் ஜபம் அப்படின்னெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கேட்குறீங்க. விடுங்க, உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அதெல்லாம் பண்ட பாத்திரத்துக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார். குறிப்பாக சூசகமாக சொல்லிட்டார். அப்போ யார் பாவம் செய்தது, யாருங்க பாவம் செய்ததுன்னு கேட்டால் யாராவது சொல்லுவாங்களா? சொல்லலை. ஆகான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? முன்னாடி ஓடி வந்து நான் தாங்க அந்த பாவி, நான் தான் பாவம் செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம். எரிகோ கோட்டையை பிடிக்க போன போது அங்கே பாபிலோனிய சால்வை இருந்தது, அங்கே நிறைய தங்க பாலங்கள் இருந்தது. மெல்ல சுருட்டிட்டு போயிட்டேன், என்கிட்ட தான் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா அது கதையே வேற. ஆனால் இவர் சொல்லவே மாட்டார். யாருன்னு கேட்டால் சொல்லவே மாட்டார். ஆண்டவரே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, இல்லை இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இருக்குன்னா என்ன பண்ணுறது? யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. சீட்டு போடுங்க. அப்போ சீட்டு போடுறாங்க. 12 கோத்திரம். அப்போ ஒரு கோத்திரத்தின் மேலே விழுது. அந்த 12 கோத்திரத்தில் யார் அப்படின்னு சொல்லி குடும்பமாக ஒன்றுன்னா கோத்திரமாக பிறகு குடும்பமாக வந்தா இது வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்கிறார் பாருங்க. யார்? ஆகான். சொல்லவே மாட்டேன்ட்டார். இப்போ கடைசியாக ஆகான் மேலே சீட்டு விழுந்துச்சு. ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டார் ஆகானை காட்டி கொடுத்த உடனே யோசுவா ஆகானை கூப்பிட்டு என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? 7ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்து, இப்போதாவது மகிமைப்படுத்து. அப்படின்னா என்ன? உடனே ஏசு நல்லவர்னு பாட்டு பாட சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் பாவம் இருக்கிறது என்று சொன்னதை இப்போமாவது ஒப்புக்கொண்டு அவர் பரிசுத்தமான தேவன் என்பதை நீ விளங்க செய். இப்பொழுதாவது செய். அப்பொழுது யோசுவா நோக்கி, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். எவ்வளவு
கழுத்தில் வச்சு இருத்தி மூக்கில் வச்சு பிடிச்ச பிறகுதான் ஆகான் ஒப்புக்கொள்கிறாங்க. எவ்வளவு நாள் இவனுக்கு கிடச்சிது, வாய்ப்பு கிடச்சிது. ஒரு வாரம் இதுக்குள்ளே ஆகி போயிடுச்சு. முதல்ல போய் அறிக்கையிட்டு இருந்திருக்கலாம். இல்லை, மனுஷனுடைய மனசு அதெல்லாம் ஒத்து போகுதா அறிக்கையிடுறதுக்கு? அதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதெல்லாம் லேசான விஷயமா? அதெல்லாம் நம்ம சொல்லி சமாளிச்சுக்கிட முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் நம்ம செஞ்சுருக்குறோம். எப்படி நடந்தது என்ன? ஆண்டவர் காண்பித்து கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் விடவும் இல்லை. இப்போ இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளவு சீரியஸ் ஆகிற வரைக்கும் இவன் கொண்டு போகிறதுனால கதையை இவனுடைய குடும்பமாக இவன் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான். எல்லாரும் சேர்ந்து கல்லறிஞ்சு கல்லுக்குள்ளேயே அவங்க மறைஞ்சு அம்பாரமாக கல் குவியலாக போயிடுச்சு. ஆகானுடைய குடும்பம் கல் குவியலாயிட்டாங்க. மறுநாள்லேருந்து பார்த்தாக்க அடக்கமெல்லாம் செய்யலை, கல்லை போட்டே நிறச்சிட்டாங்க எல்லாரும். இது ஒரு பெரிய அடையாளம். பொதுவாக எல்லாருக்கும் எதிராக பாவம் செஞ்சால் பொதுவாக அதை அறிக்கையிட வேண்டியது அவசியம். பொதுவாக அறிக்கையிடும். சபைக்கு விரோதமாக பேசிட்டா சபைக்கு முன்னாடி அறிக்கையிடணுங்க. உன்னை நீ தாழ்த்தி நீ நல்லா இருக்கணும், நீ சோபாகணும், உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா பொதுவாக நீ செய்யணும். இது பொதுவான பாவம், எல்லாருக்கும் எதிராக நீ செஞ்சது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருக்கும் எதிராக செஞ்சீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே எல்லார்ட்டையும் அறிக்கையிடணும். பொதுவாக தனிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா தனிப்பட்ட விதமாக நீங்கள் அறிக்கையிடணும். ஆதாம் பாவத்தை மறைச்சான்னு பைபிள் எழுதியிருக்குது. ஆதாம் நம்ம ஆதி தகப்பன். ஏன்பா நீ என்ன செஞ்சேன்னு கேட்டேன். நான் புசிக்கூடாதுன்னு சொன்னதை புசிச்சியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆதாம் மறைத்து விட்டான். அவன் மட்டும், ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சும் நான் இப்படி மோசம் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அவன் தானே ஏவாளுக்கெல்லாம் முந்தியே உண்டா எத்தனை நாள் இருந்தானோ, எத்தனை மாதம் அவன் ஒத்தையில் இருந்தானோ தெரியாதுல்ல. அவங்கள்ட்ட தானே ஆண்டவர் உலாவிருப்பார் ஒத்தையில். ஏவாள் வர்றதுக்கு முந்தி அப்போல்லாம் எவ்வளோ விஷயம் கூடுதலாக பேசியிருப்பார். ஏவாளுக்கு தெரியாததெல்லாம் ஆதாமுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த பாவி சொல்லணும் இல்லை, நிறைய தான் நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நான் உங்கள் உடன்படிக்கையை முறிச்சிட்டேனே, நீ ஆண்டாண்டா என் கூட வாழுவப்பா, என்ன மாதிரியே இருப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருந்தார்ல, சாவே கிடையாதுன்னு உடன்படிக்கையை முறிச்சிட்டான், பாவத்தை மறைச்சிட்டான். உடனே தூக்கி போட்டான் பாருங்க. அப்படியே ஒரே உருட்டு தோசையை அப்படியே பரட்டி அந்த பக்கம் போட்டேன். அவள் தான் கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். நீங்கள் தான் அவளை எனக்கு கொடுத்தீங்க, அவள் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அவள் கொடுப்பா சாப்பிடுவேன், அவள் கொடுப்பா சாப்பிடுவேன். இதானே என் வேலை. அவள்கிட்ட கேட்டால் அவள் என்ன சொல்லிட்டா தெரியுமா? அந்த அம்மா என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுவேனா? நீங்கள் என்ன அப்படியெல்லாம் ஒன்று நினச்சிடாதீங்க, நான் அவ்வளோவெல்லாம் மோசம் கிடையாது. அவன் என்ன ஏமாற்றிட்டான், அவன் தான் ஏமாத்து. எவ்வளோ ஈஸியாக இப்படி தூக்கி 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 போடுறது, மறைக்கிறது. இன்றைக்கும் அந்த வேலையை நம்ம செய்யணும். நம்ம இயற்கையான குணம் அதுங்க. யாருமே தப்பிதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்படி ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு நமக்கு வராது. நமக்கு இருக்கிற ஒரு தலக்கணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை விடுமா? விடாது. இறங்கி போனால் எப்படி? நம்ம போய் அதுக்காக அவங்கள்ட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா தப்பாக நினச்சிருவாங்க, ரொம்ப சீப்பாக நினச்சிருவாங்க. நம்ம அப்படியெல்லாம் விடக்கூடாது. மேலோட்டமாக அப்படி என்ன அன்னைக்கு பேசுனதை ஏதாவது நீங்கள் தப்பாக தவற நினச்சிருந்தா கூட மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது பேசியிருந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. எப்படி? இது அல்லங்க. ஒப்புக்கொள், ஒப்புக்கொள். கொஞ்சம் மனசாக இறக்கு, அந்த சுயத்தை உட, அந்த பெருமையை விட்டு கீழே இறங்கி வா. நொறுங்குண்ட இருதயத்தோட நான் பேசுனது தவறு, உங்களை நான் தப்பாக பேசிட்டேன், வேற எதையும் சொல்லாத, வேற எதையும் சொல்லாத. நீ இப்படி பேசுன, நீ அடிக்க வந்த, நீ என்ன கல்லை எடுத்து மிரட்டின, ஒன்றும் சொல்லாதீங்க. நான் செய்தது தவறு, உங்கள் மனசை நான் புண்படுத்திட்டேன், என் வார்த்தையினால் உங்களை காயப்படுத்திட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்பது தான் முறையானது. நான் பாவம் செய்வேன். தனிப்பட்ட விதமாக நம்ம
பாவம் செய்தால் தனியாக கேட்கணும். பொதுவாக எல்லாருக்கும் விரோதமாக பாவம் செய்தால் அதை எல்லாருக்கும் பொதுவாக நம்ம ஒத்துக்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேலில் 22ஆம் அதிகாரம். இந்த தாவீது நாயோதி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனார். அங்கே நோபு அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில், ஆசாரியர்களுடைய பட்டணம் அது. அங்கே ஒரு 85 குடும்பத்தார் இருந்தாங்க, ஆசாரியர்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள். அங்கே போய் இவர் மருமகங்கிற தோரணையில் தான் அவங்க பார்த்தாங்க. சாப்பாடு வேணும்னு கேட்டார், சாப்பாடு கொடுத்தாங்க. ஏதாகலும் ஒரு கத்தி இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு பட்டயத்தையே கொடுத்து அனுப்பிட்டாங்க. அது கோலியாத்துக்கு சொந்தமானது. இவர் தான் கொண்டு போய் அதை ஆண்டவருக்குன்னு சமர்ப்பிச்சிருந்தார். பொய்யா சொன்னார். நான் ராஜா எனக்கு ஒரு அவசரமான ரகசியம் சொல்லியிருக்கிறாரு, அந்த ரகசியத்தை நான் யாருக்கும் சொல்ல முடியாது, அதனால அவசரமாக வந்துட்டேன், வந்த இடத்துல கத்தி ஒன்றும் எடுக்கலை பாருங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பொய்யா அடிச்சு விட்டார். ஆக இந்த தகவல் அவர் ஓடி போயிட்டார். கத்தியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிட்டார்னு வைங்க. இந்த செய்தி சவுலுக்கு சொல்லப்படுறது. தோவேக்கு அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஒரு பெரிய உளவாளிங்க, ராஜாவுடைய உளவாளி. அன்னைக்கு பார்த்து அங்கே வந்திருக்காரு, விசேஷமான ஒரு பூஜைக்கு வந்திருக்காரு. வந்த நேரம் பார்த்து அவனுக்கு அப்படி அற்புதமாக அவ்வளவு ரகசியமும் தெளிவுகளும் அப்படியே கிடச்சிருச்சு. நல்லா கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. இவர் சிரமம் எடுக்காமலேயே அவ்வளவு தகவல்களையும் அவர் திரட்டிட்டார். கண்ணுக்கு கண்ணாக பார்த்தார், கொண்டு போய் ஒப்பிச்சார் பாருங்க. ராஜா, நான் போனது தற்செயலாக ஒரு புண்ணிய யாத்திரைக்காக போனேன், ஒரு பூஜைக்காக போனேன். அங்கே போய் பார்த்தா ரகசியம் எல்லாம் கடவுள் தான் என்ன அங்கே கொண்டு போயிருப்பார்னு இவர் அடிச்சு விட்டுருப்பார்னு நினைக்கிறேன் தோவேக்கு. அப்படியே சொல்லிவிட்டாரு. ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே அதை போய் விசாரி, உண்மையாக இருந்தா அவ்வளோ வரை வெட்டுன்னு சொல்லிட்டாரு. நடந்தது என்னன்னா, 85 ஊழியக்காரங்க வெட்டப்பட்டார்கள். அதில் ஒரே ஒருத்தன் அபியத்தார்னு ஒருத்தன் தப்பி ஓடி தெரிச்சு ஓடி எங்கேயோ தாவீதை தேடி போய் உண்மையை சொல்கிறான் பாருங்க. 21ஆவது அதிகாரம் 1 சாமுவேல் 21 அது நடக்குது. 22 பாருங்க. 22. அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினால் அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். இப்போ பாருங்க, உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. ஹலோ, உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. யாருங்க இப்படி ஒத்துக்கொள்ளுவா? நான் தாங்க காரணம். கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் 67க்கு போயிடுச்சு, டெய்லி கூடிக்கிட்டே போகுது. யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கிடுவாங்களா? நான் தான் பொறுப்பு. இத்தனை பேர் யார் சொல்லுவா? இது ஒரு மனுஷன் இத்தனை பேருடைய சாவுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நொறுங்கின உள்ளத்தோட அவன்கிட்ட உண்மையை சொல்கிறேன். ஒருத்தன் மட்டும்தான் தப்பி வந்திருக்கான், ஒரு ஆம்பளை. அத்தனை ஆம்பளைகளையும் கொண்டுட்டாங்க. ரொம்ப துக்கப்பட்டாருங்க, ரொம்ப அழுதாரு. பொய் பேசுறதுனால வர்ற தீமையை பார்த்தீங்களா? உண்மையை கூட சொல்லிட்டு ஓடி இருக்கலாம்ல. ஒரு பொய் சொன்ன இவ்வளவா? அப்பா, அதுக்கு விலை கரையா எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? அவர் மன்னிப்பு கேட்டார், நான் தான். ஆனால் இதுக்காக திருப்பி வர வைக்க முடியுமா? போன உயிர்களை வர வைக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஏதாவது மாற்று வழி பின்னாடி செஞ்சிருப்பார் அவர் ராஜாவான பிறகு. அதெல்லாம் யோசித்து ஏதாவது செயல்பட்டிருப்பார், தெரியாது. அதெல்லாம் எழுதலை. இன்னொரு முறை 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் பொதுவான இடத்துல அறிக்கையிடுறார் தாவீது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம், 2 சாமுவேல் 24வது அதிகாரம். அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தாவீதை பேய் சும்மா இருக்க விடுறதில்லை. பேய் சும்மா இருக்க விடுவானா? ஆண்டவருடைய பிள்ளைகளை இருக்க விடவே மாட்டான். அங்கே குத்தி இங்கே குடைஞ்சி, இதை சொல்லி அதை சொல்லி, இங்கே திருத்தி அங்கே எதையாவது எண்ணத்தை போட்டு சும்மா நிம்மதியாக நீங்கள் இருக்க ஒரு நாளும் பேய் விடவே மாட்டான். நீங்கள் நிம்மதியாக இருக்க அவன் விடுறதே இல்லை. வீட்டில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, சும்மா நோட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் இவருக்கும் வந்துருச்சு பாருங்க. நீ யாரு? நீ எவ்வளோ பெரிய ஆள்? உன் சாதனைகள் என்ன? உன் லெகசியெல்லாம் எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா?
நீ எவ்வளோ பெரிய சாமர்த்தியமான விஷயங்களை செஞ்சிருக்கோ, உன் பராக்கிரமோ, உன்னுடைய திறமை, உன்னுடைய இராணுவத்தினுடைய வல்லமை. அதனால ஒரு கணக்கெடுப்பு செஞ்சா என்ன, ஊர் உலகத்துக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி பேய் தூண்டி விட்டுட்டான். இவர் தூண்டுனா இவர் சம்மதிச்சிட்டாரே. தாவீது சம்மதிச்சிட்டாருங்க பேய் தூண்டுறதுக்கு. ஆஹா, நம்முடைய பெருமை, அருமை, பெருமை எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். யோவாபு கொஞ்சம் ஒழுங்கில்லாதவர் தான். அவரே வந்து சொல்கிறாரு, மாமா செய்யாதீங்க. மாமா தான், சொந்த மாமா, சொந்த சகோதரியினுடைய மகன், செய்யவே செய்யாதீங்க. கர்த்தர் தான் உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கார். ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கல்ல, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, கர்த்தர் தான் எனக்கு துணைன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு? இதுக்கு இடம் கொடுக்காதீங்க வேண்டான்னு சொல்லியும், டேய் மூடுறா வாய, என் பேச்சுக்கு மறு பேச்சு என்னடா இருக்கு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உன்னை இப்பவுமே துண்டு துண்டாக வெட்ட என்னால் முடியும். அப்போ அவர் என்ன செய்வார்? விட்டாரு. எல்லாம் கணக்கு பார்த்தாச்சு. எழுதியிருக்குது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. 24வது அதிகாரம். இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பேய் சுமார் இருப்பான், ஏவிட்டான். நடந்தது என்ன? ஐயோ, ஆண்டவர் கோபம் கொண்டார். 3 நாள் உனக்கு ஒரு 3 தண்டனை அறிவிக்கிறேன், எது வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில் கேட்டார், நான் எதிரிகளுடைய கையில் விழுறதை விட, மனுஷன் கையில் விழுறதை விட ஆண்டவருடைய கையில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணியில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய கொள்ளை நோயை அனுப்பிட்டார். என்ன செஞ்சார் தெரியுமா தாவீது? 17வது வசனம், 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். ஐயோ ஆண்டவரே, நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? இவங்களை விடுதலை பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. ஜனங்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. காலரா நோய் வந்து. இதுக்கு காரணம் யாரு? தாவீது. பொதுவான பாவம், பொது இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறார். நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் கை எனக்கும் என் வீட்டுக்கும் விரோதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஜனங்களை விடுதலை செய்யுங்கன்னு கேட்குறார். நம்ம ஒருவருடைய பாவங்களை, ஒருவருக்கு விரோதமாக நம்ம செய்ததை அறிக்கையிட்டு சரி பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இது பிரச்சனையாக இருக்குமாமே. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கே, வேதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. கணவன்மார்களை குறித்து என்ன சொல்லியிருக்குது? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது? ஊழியக்காரங்க ரொம்ப சரியாக இருக்கணுமா? அவங்கள அடிக்காதவங்க அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கு. சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனும், நிறைய விஷயம் போட்டிருக்கு. இந்த புருஷர்கள் சபையில் வரக்கூடிய குடும்பங்களில் உள்ள கணவன்மார் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படியானா நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? உங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கணும்? உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும்னா, இந்த கைனால் அடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. வீட்டில் மனைவியை அடிக்கிறவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது. கோபமும் மூர்க்கமும் இல்லாமல், தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்கள்லையும் ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? உங்கள் ஜெபம் தடைபடும். இன்னொரு வசனத்தையும் நான் கவனிச்சிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்க. 3:7
அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், பலவீன பாண்டம், ஆணுக்கு ஏற்ற பலன் பெண்ணுக்கு இல்லை. அவங்களுடைய தசை அமைப்பு வேற, ஆண்களுடைய தசை அமைப்பு வேற, பெண்களுடைய தசை அமைப்பு வேற. இப்போ ஒரு காருக்கும் ஒரு டிராக்டருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஒரு டிராக்டரை எதுக்கு உருவாக்குறாங்க? பலமான வேலைகளை இழுக்க, பிடிக்க, தூக்கி சுமக்க, அதுக்கு உருவாக்குறாங்க. ஒரு கார் எதுக்கு? சும்மா மெதுவாக 4 பேர் போகிறதுக்கு. அதுக்கு மேலே 4 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரே ஆள் இருந்தாலே உட்காந்துக்கிடும். பிறகு கார் உட்காந்துக்கிடும். காரு சும்மா லேசான வேலை, டிராக்டரு கனமான வேலை. ஆண்களுடைய தசை கனமான வேலைக்குரியது. அதனால் இயற்கையாகவே அவங்க கூடுதலாகவே கொஞ்சம் சுமக்க முடியும், வலிமை அதிகம். அவங்களுடைய தசை அமைப்பு அப்படி இருக்குது, கை கால் உடம்புல உள்ள தசை. பெண்கள் அப்படி இல்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வலிமை வேறு இல்லையா? அதை வச்சு பிள்ளைகளை அற்புதமாக நடத்திட்டு போகிறாங்க. குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு வேலையை, அந்த கொத்தனார் வேலையை மேஸ்திரி, இன்ஜினியர் பெண்கிட்ட கொடுத்துருக்காங்க. பெண் தான் குடும்பத்தை கட்டணும். அப்போது இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் வச்சுருக்கார். அது வேறு, அது தாழ்மை, உண்மை, நேர்மை, அன்பு, இரக்கம், இல்லை பல விஷயங்கள்னால கட்டி எடுக்கும். இந்த ஆண்கள் என்ன செய்யக்கூடாதான், உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு, ஆண்கள் உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகமாக போட்டு சும்மா அடின்னு அடிக்கிறது. ஏன்னா திருப்பி அடிக்க முடியாதுல்ல. திருப்பி அடிக்கலைன்னு இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் வந்துடும். பாரு, நம்ம அடிக்க கீழே விடுறா, அடிக்க அங்கிட்டு இங்கிட்டும் அலமோதுறா, ஆஹா இன்னும் அடித்து பார்க்கலாம், இன்னும் பலத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செய்யாதி. இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு உடைய ஜெபத்துக்கு தடை வரும். நீ என்ன செய்யணும்? நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபங்கள் தனியே கடவுது மனைவியிட போய் ஒப்புரவாகாத பட்சத்தில் நீ இப்படியெல்லாம் செஞ்சா, அதனால் நான் செஞ்சிருக்கக்கூடாது. நீ பேசின சரிதான், நீ பேசியிருக்கக்கூடாது, அதுவும் சரிதான். இருந்தாலும் எனக்கு அதுக்கு சட்டம் கொடுக்கல. ஏங்க நம்ம எப்படியெல்லாம் உரிமையாக செய்ய முடியும்? நமக்கு மனைவியாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் அதிகாரம், பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் அதிகாரம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கேற்ற சிச்சையில் உன் பிள்ளைய நீ வளர்த்து உன் பிள்ளைகளை கோபப்படுத்தாத. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு அளவு தான் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. ஒரு அளவு தான். பிள்ளையையும் அடிக்கலாம், மனைவி மேலையும் அதிகாரம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேலே கர்த்தருக்கு தான் நம்ம எல்லாரும் பிரஜைகள், அவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சொத்து நம்ம எல்லாருமே. மனைவியோ பிள்ளையோ புருஷனோ எல்லாம் கர்த்தருக்குரியவர்கள். நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் நிறையா அதிகாரம் செலுத்த போனீங்க, மோதி உடைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஜெபத்துக்கு தடை வரும். அதனால் நீங்கள் உங்கள் மனைவிகளோட எப்படி வாழுங்க? விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடினால் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மனைவியை கூட கனம் பண்ண சொல்லியிருக்கு. அவர்களுக்கு செய்யக்கூடிய கனத்தை செய்யுங்கள். கனம் உள்ளதாய், அவங்க பலவீனமானவங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, அதுக்கான வேலையல்ல இப்போ நம்ம செய்கிறது. நீங்கள் எப்போ வேதனைப்படுத்துகிறீங்களோ உங்கள் மனைவியை, நீங்கள் துக்கப்படுத்துகிறீங்களோ, மன்னிப்பு கேட்க தவறாதீர்கள். என்னை மன்னிச்சிரு, நான் பேசுனது, நான் நடந்துக்கிட்ட விதம், நான் அடித்தது தவறு, என்னை மன்னிச்சிரு. இறங்கி போங்க, கேளுங்க, நீங்கள் சொஸ்தமடைப்படி, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு. அது மாதிரி மனைவிகள் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். அதை அப்படியே சும்மா விட்டுட்டா பத்தாது, போதாதான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் தாழ்மையாக செயல்படுங்க. உங்கள் கணவர் தானே இல்லை? கணவன் சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு கீழ்ப்படி அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் கீழ்ப்படுகிறது இல்லை? ஆனால் கீழ்ப்படியிடுமே. உன் சொந்த புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்குதே.
எனக்கு நேரம் இல்லையே, நிறைய விஷயம் இருக்கே. எபேசியர் 5:22 ஒன்று ரெண்டு இடத்துல வாசிடலாமா? எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. யாருக்கு கீழ்ப்படுகிறது போல? அந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியாதுங்க, ஒரு அளவுக்கு செய்யலாம், அதுக்காக இந்த அளவுக்கு செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே எழுதியிருக்குது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:31-32 வாஸ்தை பாருங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இல்லாவிட்டால் அங்கேயும் சிரமம் இருக்கு. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனம் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும் நீங்கள் மன்னிப்பு ஒருவருக்கு ஒருவர் கேட்கத்தான் வேண்டும். சண்டைக்காரிகளாக இருந்தீங்கன்னா என்ன ஆகிறது? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கண்டதையும் பேசுகிறீங்க. வேதத்தில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, நீதிமொழிகளில் திரும்ப திரும்ப வந்திருக்குது, 1-2 வசனங்கள். அதெல்லாம் யோசிக்கும் போது நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 24வது வசனம் 25-24 துன்மார்க்கனை 25-24 சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். சண்டைக்காரியோட வேறு வீட்டில் குடியிருக்கிறத விட வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். ஏதோ கடையில் கிடச்சத சாப்பிட்டுட்டு எங்கிட்ட போய் முடங்கிடலாம் போல இருக்கு இல்லை? சண்டைக்காரியாகவே இருந்தால் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. 29-19 29 நீதிமொழிகள் 29-19 29 சரி மன்னித்துக் கொள்ளுங்க. 19-13 மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு 27லையும் போட்டிருக்குது. 27-15-16 அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. சண்டைக்காரியான ஸ்திரீ, நல்லா யோசிங்க. வீட்டில் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜபத்துக்கு தடை நீங்கள் தான். சும்மா ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று நினச்சி உங்களுக்குள்ள சண்டை, சத்தம், சமாதானமே இல்லை, எப்போதுமே சண்டை ஓய்கிறதில்லை. இப்போ செல்ஃபோன்னாலேயே சண்டை நிறையா இருக்குது இல்லைங்களா? அதை பார்க்கணும், உன் ஃபோனை பார்க்கணும் நான் அப்படின்னு ஒன்று அங்கே சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டை எவ்வளோ நாள் இருக்கும்? இனி செல்ஃபோன் இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இல்லாட்டியும் செல்ஃபோன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக உங்கள் காலமெல்லாம் இருக்கும். விடுங்க, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுறதுலையே கவனம் செலுத்துங்க, இடிக்கிறதுலையும் நொறுக்கிறதுலையும் கவனம் செலுத்தாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து குடும்பத்தை கட்டுகிறவராக இருப்பார். அந்த வேலையை பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கிறதுனால பெண்கள் அதை அற்புதமாக செய்ய முடியும். அப்புறம் ஏன்னா எப்படி செய்யணும்? அதை வேதத்தில் அழகாக எழுதியிருக்கு. நீங்கள் உங்கள் புருஷன்மார் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்களாக இருந்தால் கூட உங்களுடைய கற்புள்ள உங்களுடைய நல்ல சத்தியத்திற்கு ஏற்ற நடக்கையினால் நீங்கள் அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். எப்பவும் சண்டை சச்சரவு பேய்க்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பம் நல்லா இருக்காது. குடும்பம் 4 துண்டாக பிச்சிரும். பிள்ளைகள் இருக்கும்போது நீங்கள் சண்டை போட்டே இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் அப்பா உங்கள் கணவர் மேலே நிறைய கெட்ட அபிப்பிராயங்களை வளர்த்தி விட்டுருவீங்க. நாளைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாது, உனக்கும் கீழ்ப்படியாது, உன் புருஷனுக்கும் கீழ்ப்படியாது. மதிக்க மாட்டாங்க, உங்களை வச்சு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தீமையான செயல்கள் நிறையா இருக்கு, செஞ்சிடாதீங்க. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி.
ஒழுகிட்டே இருந்தால் வீடு எப்படி இருக்கும்? இங்கே பாத்திரம் வச்சு அங்கே பாத்திரம் வச்சு அங்கே தூக்கி வச்சு அங்கேருந்து ஒரு சொட்டு விடும், இங்கே 4 சொட்டு விடும், எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கெங்கே தூங்குறது? வச்சுக்கிட்டே இருக்கணும், குத்த வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இதை அடக்கலாமா? அவளை அடித்து விளக்கு மாற்ற எடுத்து அடித்து, கம்பு எடுத்து அடித்து, உலக்கை எடுத்து அடித்து அடக்கலாமா? 16வது வசனம், அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். முடியுமா? ஆண்டவர் விழாவிலிருந்து தான் எடுத்திருக்கார். விழா எலும்பு வளைஞ்சு தான் இருக்கும். இதை நேரம் ஆக்கலாம்னு சொல்லி நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். விட்டுறது கொஞ்சம் வளைஞ்சா வளைஞ்சிட்டு இருந்துட்டு போகுது. உனக்கு என்ன? அது அப்படி இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் அப்படி வச்சிரு. ஒன்று சரியாக கொக்கி போட்டு நிப்பாட்டுறதுக்கு லேசாக அது வளைஞ்சு தான் இருக்கும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். கத்தி எப்பவும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் நிறைய இடங்கள். வெட்டுறதுக்கு தான், ஒன்றை வெட்டுறதுக்கு இல்லை, ஆனால் வேணும் அது. அதனால் நேராக்கலான்னு நினைக்காதீங்க, விட்டுருங்க. அவளை அடக்க பார்க்கிறவன் ஆற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். ஆனால் ஒரு ரகசியம் அங்கே சொல்லியிருக்கு, இரும்பை கருக்கிடும். ஒரு நல்ல நடக்க அவளையும் என்ன செய்யும்? பாலிஷாக்கும். கரகரன்னு இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும்? நல்ல பாலிஷாகி கூர்மையாகிடும், நல்ல கூர்மையாகும். இரும்பை கருக்கிடும். அதனால ஒரு நல்ல நடக்கையினால அந்த சொரசொரப்பு, கொஞ்ச நாள் சொரசொரப்பாக இருக்குதுன்னு சங்கடப்படாது, சரியாயிடும், பாலிஷ் ஆகிடும். கரகரன்னு முதல்ல தீப்பொறியெல்லாம் வரும், அப்புறம் பாலிஷ் ஆகிடும். அதனால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறகு மற்றவங்கள்ட்ட நீங்கள் கட்டதையெல்லாம் சொல்லிடவும் கூடாது. நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சிடக்கூடாது. இப்படியெல்லாம் சொன்ன உடனே ஒருத்தட்ட போய், ஒரு பெண்ணுக்கிட்ட போய், உங்கள் மேலே எனக்கு கெட்ட அபிப்பிராயம் ஒன்று வந்துருச்சுங்க, ஒரு சபலம் ஒன்று எனக்கு தோன்றிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுதான் பிறகு நீங்கள் போடுற விதையாக இருக்கும். பிறகு காதல் மலர்ந்துடும். அதனால் சும்மா நினைக்கிறதெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னொருத்தட்ட போய், சகோதரா உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்க போனீங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனையை நீங்களாக தூண்டி விட்டுருவீங்க. எனக்கு காலேஜில் ஒரு நண்பர் இருந்தார், என் கூட படிச்சுட்டே இருந்தார். அவர் அடுத்த ரூம், நான் இந்த ரூம். திடீர்னு வருவார், விசுவாசம் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. தப்பாக நினச்சிட்டேன். என்ன தப்பாக நினச்சாரு அப்படின்னு சொல்ல மாட்டார். தப்பாக நினச்சிட்டேன்ப்பா. சரி போய் அதை விடுங்க, அதுன்னா தப்பாக நினைக்கிறது, எல்லாரும் நினைக்கிறார். பிறகு ஒரு நாள் வருவார், உங்களை நான் நேற்று கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்பார். தப்பாக நினச்சிட்டேன். இப்படி ஒரு 5-6 தடவை வித்தியாசமான நேரத்தில் வந்து ஓடி திடீர்னு வருவார். என்னமோ அவசரமாக பேனா கேட்பார், பென்சில் கேட்பார், நோட்டு கேட்பார். அப்படின்னு பார்த்தா புஸ்தகம் கேட்பார். நினச்சா விசுவாசம் உங்களை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். நான் ஒரு நாள் சொன்னேன், ஐயா இனி தப்பாக நினச்சா தயவுசெய்து என்கிட்ட வந்து தப்பாக நினச்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்காத, உன்னை ரொம்ப தப்பாக நினைக்க வேண்டியதாக வருது எனக்கு. என்னை நீ பாவம் செய்ய வைக்கிற, தயவு செய்து நீ தப்பாக நினச்சா நீயே வச்சுக்க, என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து அவர் வர்றதில்லை. என்ன இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாமா? இதெல்லாம் தேவையில்லை. அதிகமாக ரொம்ப நீதிமானாக, என்ன ரொம்ப மிஞ்சின நீதிமான ஆகிற. ஏன் நீ அதெல்லாம் போய் வீணாக பிரச்சனைகளுக்கு செய்யாதீங்க. நான் ரொம்ப ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. எது தேவைன்னு பாருங்கள். ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், மனுஷர்கிட்ட சொல்ல வேண்டியதை மனுஷர்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் சில விஷயம் உனக்கு விரோதமாக சிலர் தப்பிதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து கேட்கலை அப்படின்னா என்ன சொல்லுது வேத வாக்கியம்? என்ன சொல்லுதுன்னா 18வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 15வது வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய், அவன் மன்னிப்பே கேட்க வரல, அப்ப நீ என்ன செய்யலாம்? நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் மனம் வருந்தி, ஆமா நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டா நல்லது. அவன் உனக்கு செவி கொடாமற் போனால் என்ன செய்? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. 2 பேரை கூட்டிகிட்டு போய் வச்சு உட்காந்து பேசு. அதுக்கும் அவர் கீழ்ப்படியலைன்னா அவையில் அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கும் அவங்க கீழ்ப்படியலை அப்படின்னா சில விஷயங்கள் அப்படி இருக்கு இல்லையா, நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு.
சொல்லி கேட்கல, சபைக்கே தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், அவங்க எல்லாம் ஒரே சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அப்போ அந்த சபையில் சொல்லலாமா? உடனே என்ன வெளிப்படையாக சொல்லி கேவலப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறதா? முதல்ல போய் தனியாக இருக்கும்போது சொல்லு. அப்படி கேட்கல, அவன் கேட்டுட்டான், உணர்ந்துட்டான் அப்படின்னா ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரோடையும் மனுஷரோடையும் ஒப்புரவாய்க்கலாம். இல்லைன்னா 2 பேரை கூட்டு போ. அதுக்கும் கேட்கலன்னா அதுக்கு பிறகு அதை கேட்டால் அது போதும். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார். இதாங்க வழி.